அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடகறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், 150 ml பிடிக்கிற அந்த டம்ளரில் 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் பைத்தம்பருப்பு ரெண்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி பிடிச்சி ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நமக்கு அது தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வடை செய்ய போகிறோம். நம்ம பாருங்கள், ஒரு முறை கழுவிட்டு அந்த செகண்ட் டைம் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இது வந்து 1 மணி நேரம் ஊறணும். அதுக்காக இது இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வாழைப்பூ எடுத்துகிட்டு வரலாம். அதுக்குள்ளே இருக்கிற நரம்பு தோல் பகுதி மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 மணி நேரம் ஆகிடுச்சி. பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா, வெங்காயம் 3, தக்காளி 2 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து குழம்பு செய்கிறதுக்கு இந்த குழம்புல தான் நம்ம வந்து வடை செஞ்சு போட போகிறோம். அதுக்கானதெல்லாம் இதெல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாருங்கள், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு மிக்சியில் போட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். தனித்தனியாக அரைக்கணுன்னாலாம் அவசியம் இல்லை. இது பாருங்கள், எல்லாத்தையுமே ஒன்றா போட்டாச்சு. ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டேன் நான். இது வந்து குழம்பு செய்கிறதுக்காக. இப்போது நம்ம அந்த வாழைப்பூவெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், வாழைப்பூ இது மாதிரி தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு பிடியாக எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு கொஞ்சம் வடையில் போடுறதுக்காக அதுலேயே கொஞ்சமாக தட்டில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி பொடியாக நறுக்கி போடணும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்குனா லேட் ஆகும். பொடியாக எடுத்து வச்சு அப்படியே கத்தியில் கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்படி மொத்தமாக வச்சு இப்படி கட் பண்ணாவே பொடியாகிடும். இதை வந்து எடுத்து எல்லாத்தையுமே இது மாதிரி பொடி பண்ணி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், பருப்பு, அந்த இஞ்சி, பூண்டு, அப்புறம் வெங்காயம், மிளகாய், உப்பு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ மிக்ஸி கப்பில் கொஞ்சம் உப்பு, அந்த பொடி செஞ்ச பூவையும் போட்டுட்டு கொஞ்சம் பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் 4 இது 2 முறையாக நான் போட போகிறேன். அதில் பாதி, அதாவது 8 மிளகா வச்சுருந்தேன், அதில் 4 மிளகா போட்டாச்சு. அப்புறம் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுட்டு, அதாவது வரமிளகா தான் அது போட்டு பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது அதே மாதிரி 2 முறை போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடி பண்ணி வச்சுருக்கோம் நறுக்கி, அதையும் போட்டு நல்லா கலக்கிடலாம். இப்போ ஸ்டவ்வில் வானல் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காயட்டும். நான் சின்னதாக தான் வானல் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து கருப்பானாலும் கொஞ்சமாக தான் வேஸ்ட்டாக போகும். அதுக்காக எப்போவுமே நான் சின்னதில் தான் செய்வேன். வச்சுட்டேன். இப்போது வடை செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அந்த அரைச்சி வச்ச அந்த பருப்பு, அப்புறம் வடிகரண்டி இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த தட்டில் உருண்டையாக சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். அதை எடுத்து தட்டி போடணும் எண்ணெயில். எண்ணெய் காயறதுக்குள்ளே இது மாதிரி செஞ்சு வச்சுட்டா அப்புறம் எடுத்து தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது மாதிரி வச்சாச்சு. இப்போது எண்ணெயில் இதை எடுத்து ஒவ்வொன்றா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது இப்போ பாருங்கள், இப்படி தட்டியாக தட்டி இதில் போட்டுக்கணும். இது மாதிரி அதை எவ்வளோ பிடிக்குதோ 4-5 வடை அது மாதிரி வரும். அது போட்டு வடையாக தட்டி போட்டுக்கணும். இது வந்து வேகட்டும். நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வடைகளை தான் நம்ம வந்து குழம்புல போட போகிறோம். அது வேகிறதுக்குள்ளே அடுத்து போடுறதுக்காக உருண்டைகளை உருட்டி தட்டில் வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது அடுத்து போடும்போது ஈஸியாக எடுத்து ஒரு தட்டி அப்படியே போட்டுடலாம். அதுக்காக தான். அப்போ உருட்டி இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா முதல்லனா காஞ்சுன்னு இருக்கும். இப்போ வந்து உடனே போட வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் உடனே உருட்டி வச்சுடுங்க. இது வந்து ரொம்ப நல்லது, துவர்ப்பு சுவையுடையது. அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படியே சாப்பிட்றது, பொரியலாக செஞ்சு கொடுத்தா வாழைப்பூ வந்து அந்த துவர்ப்புனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி வடையாக செஞ்சு கொடுக்கும்போது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வடை சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா பசங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. தேவையான சத்தும் நமக்கு கிடச்சிடும், அந்த துவர்ப்பு சத்து. அதனால் இப்படி செய்யுங்க. எல்லாத்தையுமே இதே மாதிரி தட்டி போட்டு எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறம் நம்ம குழம்பு செஞ்சுட்டு அதில் வந்து நம்ம இந்த வடைகளை போட போகிறோம். நம்ம அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுக்கணும். அப்புறம் வாழைப்பூ எடுக்கிறது நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால வீடியோவே எடுக்கலை. வாழைப்பூக்குள்ளே அந்த நரம்பு மாதிரி ஒரு பகுதி முனையில் வந்து கொஞ்சம் பால் மாதிரி இருக்கும், அந்த பகுதியும் கீழே வந்து
சின்னதாக ஒரு தோல் மாதிரி இருக்கும். அந்த 2 பகுதியும் ஒவ்வொரு பூக்குள்ளேருந்தும் எடுத்துடணும். ஏன்னா அது கசப்பு தன்மை இருக்கும். அதனால் இப்போ குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் வாங்கி வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சோடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அதை போட்டு நல்லா கலக்கி விடணும். நல்லா எண்ணெய் வந்து மிதக்கிற அளவுக்கு கலக்கணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா மஞ்சள் தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, அப்புறம் இது வந்து பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுட்டு மிளகாத்தூள் தேவையான காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கங்க. நான் வந்து 1½ ஸ்பூன் அளவுக்கு போட்டுப்பேன். இதை போட்டு நல்லா கலக்கி விடணும். சில பேர் வந்து இதில் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றுவாங்க கடைசியாக. வடையெல்லாம் போட்டப்புறம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் போடல, அப்படி தான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் மறந்து வரப்போ தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போது கொதித்த உடனே நம்ம அந்த வடைகளை எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் வடை ரெடியாக இருக்குது. இது கடைசியாக அதில் வெந்துட்டும் இருக்குது ஒரு 5 வடை. இப்போ வந்து எல்லாமே போட போகிறதில்ல, நான் ஒரு 10 12 வடை அப்படி போட போகிறேன் இதில். இது எடுத்து ஒவ்வொரு வடையாக இதில் போட்டுக்கலாம். மொத்தமாக எடுத்தும் நம்ம போட்டுக்கலாம். எத்தனை வடை வேணுமோ ஒரு தட்டில் எண்ணெய் வச்சு அப்படியே எடுத்து கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் அப்படி போட்டேன். ஒரு 12 வடை அப்படி போட்டிருக்கேன் நான். இப்போ அப்படியே கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே அது வெந்த வடை தான், அதனால ரொம்ப நேரம்லாம் எடுக்க தேவையில்ல. சும்மா உள்ள ஊறுறதுக்காக கொஞ்சம் நேரம் விடணும். தேங்காய் போடுறவங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, தேங்காய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நான் தேங்காய் போடலை. பாருங்கள் பார்க்குறதுக்கு கறி வறுவல் மாதிரியே இருக்குது. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.